நீங்கள் எப்போவாவது ஸ்கூலுக்கு போக வேணாம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே ப்ரெஷரில் இருக்காங்க அண்ட் எதுக்கு அவங்களோட லைஃப்பை எண்ட் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க? ஸ்கூல் நம்மளுக்கு சோஷியலைஸ் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் நாலேஜ் கொடுக்கறது, அப்புறம் ஒரு நல்ல மனுஷனாக வளர்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கணும் இல்லையா? இது புரிஞ்சிக்க இந்த மோசமான இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு த ஃபேண்டசி. சொசைட்டல் ப்ரெஷர். 3 Idiots, தாரே ஜமீன் பர், அப்புறம் வேலையில்லா பட்டதாரி மாதிரி படங்கள்லாம் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் ஏன் இந்த படங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இது ஏன்னா இந்த படங்க இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற பிரச்சனைங்க பற்றி பேசுது அண்ட் நம்மளால அந்த கேரக்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. 3 Idiotsல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ரெஷர், இஷான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால அவனுக்கு நடக்கிற அபியூஸ், ரகவரன் மாதிரி வேலை இல்லாமல் வாழ்கிற கஷ்டம், இது எல்லாமே உண்மையான பிரச்சனைங்க பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைகளோட ஒரு பெரிய ரீசன் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சொசைட்டி போடுற ப்ரெஷர். சின்ன வயசுலேருந்தே நம்மள கான்ஸ்டண்ட்டாக ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சொல்லுவாங்க, பெரிய காலேஜஸில் சேர சொல்லுவாங்க, டாக்டர் இல்லை இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதிகமாக சேலரி கொடுக்குற வேலையில் சேர சொல்லுவாங்க. இந்த மைண்ட் செட் ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அச்சீவ் பண்ண பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை புஷ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் அவங்கள ஸ்கூலுக்கு அப்புறமா டியூஷனுக்கு அனுப்புவாங்க அண்ட் அதால் அவங்களோட சைல்டுஹுட்டும் லீஷர் டைமும் காணாமல் போயிடுது. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸோட 2016 ரிப்போர்ட்டில் இந்தியாவில் 7.1 crore ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷனுக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்க. அது இந்தியாவோட டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே 26%. அண்ட் இந்த ரிப்போர்ட் 2016 பண்ணுது. ஸோ இந்த போன 8 இயர்ஸில் அந்த நம்பர் எவ்வளோ ஏறி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இந்த ப்ரெஷர் எல்லாமே ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லேருந்து தான் வருதுன்னு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா டியூஷன்ஸ்லேயும் அதே சப்ஜெக்ட்ஸுக்கு தான் கோச்சிங் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மளோட கரிக்குலமில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு இதுலேருந்து தெரிய வருது. அவுடேட்டட் கரிக்குலம். பேசிக் சப்ஜெக்ட்ஸை தவிர ஸ்கூலுக்கு போகிற மெயின் ரீசன் லைஃப்பை பற்றி கற்றுக்கிறதா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி உலகம் வேலை செய்யுது, எக்கனாமிக்ஸ்னா என்ன, அது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, ஃபைனான்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, டாக்ஸஸ்னா என்ன, எப்படி பேங்க் வேலை செய்யுது, சோஷியலைஸ் பண்ணுறது, மக்களோட எப்படி பேசுறது அண்ட் அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது, மாரல்ஸ், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் கற்றுக்கிறது, ரிலேஷன்ஷிப், எப்படி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் ரொமான்ஸ் நம்மளோட லைஃப் அஃபெக்ட் பண்ணுது, செக்ஸ் எஜுகேஷன், எப்படி நம்மளோட பாடி வேலை செய்யுது, அட்ராக்ஷன்னா என்ன, கன்சென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர். இதெல்லாம் வெறும் ஒரு சில முக்கியமான லைஃப் ஸ்கில்ஸ் தான். பட் இன்னும் நிறையா இருக்குது. நம்மளால மற்றவங்கள புரிஞ்சுக்க, அப்புறம் ஒரு நல்ல சொசைட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஒரு ஆள் 500 ஆப்பிள்ஸை வாங்கினதை பற்றி அல்ஜிப்ரா அப்புறம் கால்குலஸ் ப்ராப்ளம்ஸை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஓவர் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த சின்ன வயசில் எதுக்கு தேவை? நம்மள யாருமே வெளியே போயிட்டு ஆப்ஜெக்ட்ஸோட ஆங்கிள்ஸை கால்குலேட் பண்ண மாட்டோம், இல்லை ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷனில் மாட்டுந்தில்லை. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுறதே கிடையாது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் வெறும் ஆர்கிடெக்ட் அப்புறம் ஹிஸ்டோரியன் மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷன்ஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது நம்ம காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸ் செலக்ட் பண்ணுறப்போ படிக்கிற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக இது காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐஐடியோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸில் கால்குலஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸோட பேசிக்ஸை கற்றுக்குறாங்க. அந்த ஃபீல்டில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க டபுளாக படிக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாதவங்களுக்கு யூஸ்லெஸ் லேர்னிங்காக இருக்குது. இது எல்லாமே ரோட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை உருவாக்குது. அண்ட் எல்லாம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸை படிக்க இது பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் இன்ஃபர்மேஷனை ரிப்பீட்டடாக படித்து மெமரைஸ் பண்ணுறது. எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் நம்ம எல்லாருமே இதை பண்ணியிருக்கோம். அதே விஷயத்த திரும்பி திரும்பி படித்து அது என்னன்னே புரியாமல் மார்க்ஸ்க்காக எக்ஸாமில் எழுதி அப்புறம் படித்ததை எல்லாமே மறந்துடுவோம். இதை நம்ம வாழ்க்கையில் எந்த வேல்யூவும் கொடுக்கறதில்ல. பட் ஸ்கூலுக்கு போகிற மெயின் ரீசனே கற்றுக்கிறதுக்காக தான். எஜுகேஷன் பேரில் இது நம்மளோட டைமும் மணியும் தான் வேஸ்ட் ஆகுது அண்ட் தேவையில்லாத மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் கொண்டு வருது. லேக் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் எஜுகேஷனை தவிர மற்ற ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். உங்களோட ஸ்கூல் டேஸை யோசிச்சு பார்த்தீங்கன்னா மற்ற சில பீரியட்ஸ் இல்லை கிளப்ஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் இது யூஸ்வலாக ஆர்ட், லிட்ரேச்சர், மியூசிக், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த கிளப்ஸுக்கெல்லாம் எந்த இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் இதை பற்றி அவ்வளோவா கேர் பண்ணுறது இல்லை. பட் சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ மக்களோட கண்ணில் பாசிட்டிவாக தெரியவாங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களால கிளப்பில் ரேராக தான் ஏதாவது கற்றுக்க முடியும். ஏன்னா அந்த கிளப்ஸை யூஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எஃபர்ட் போட்டது கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா பீரியட்ஸ்லாம் கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ரீசஸ் மாதிரி ஒரு ஃப்ரீ பிரேக்காக மாறிடுது. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிற காரணம் சொசைட்டி எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணுறதால தான்.
மேத்ஸ் அப்புறம் சயின்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொசைட்டி பார்க்குறாங்க. பட் ஆர்ட், மியூசிக், ஸ்போர்ட்ஸ் இல்லை எந்த ஒரு கிரியேட்டிவ் விஷயமா இருந்தாலும் அது ஒரு டைம் வேஸ்ட்டாக பார்க்குறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை செல்ஃபாக கற்றுக்க ஃபோர்ஸ் பண்ணுது. இல்லை ஸ்கூலுக்கு வெளியே லேர்னிங் சென்டர் அப்புறம் கோர்சஸ்க்கு போக வேண்டியதாக இருக்குது. ரீசெண்டாக நடந்த ஒலிம்பிக்ஸ் கூட இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்தியா வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இருந்தாலும் சின்ன பாப்புலேஷன் வச்சிருக்க கண்ட்ரிஸை விட கம்மியாக மெடல்ஸ் வாங்குகிறோம். இந்த இன்ட்ரெஸ்ட்கான ஃபெசிலிட்டிஸை தவிர மற்ற சில ஃபெசிலிட்டிஸும் இந்தியாவோட ஸ்கூல்ஸில் பிரச்சனையாக இருக்குது. புவர் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ். எவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் நிறையா இந்தியன் ஸ்கூல்ஸ்க்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அண்ட் மேனேஜ்மெண்ட் புவராக இருக்குது. நிறையா ஸ்கூல்ஸில் அண்ட் ஸ்பெஷலாக ரூரல் ஸ்கூல்ஸில் எலக்ட்ரிசிட்டி மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டிஸே கிடையாது. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பண்ண 2019 to 2020 ரிப்போர்ட்டில் வெறும் 77% ஸ்கூல்ஸ்க்கு தான் எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு. மற்ற 23%க்கு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு பேசிக்கான விஷயமே இல்லை. 23% ஒரு சின்ன நம்பர் கிடையாது. இந்தியாவில் டோட்டலாக ஆல்மோஸ்ட் 15 lakh ஸ்கூல்ஸ் இருக்குது அண்ட் அதில் 23% வந்து 3,45,000. அந்த ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பாத்ரூம்னு வந்தால் இன்னும் மோசமாக இருக்குது. ஒரு தடவை கூட ஸ்கூல் இல்லை காலேஜில் பாத்ரூம் க்ளீனாக இருக்கிறத பார்த்ததில்லை. நான் படித்த காலேஜில் ஃப்ளஷ்ஷு கூட சரியாக வேலை செய்யலை. பட் அது இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸாக இருக்குது. 2017 எடுத்த ஆனுவல் ஸ்டேட்டஸ் எஜுகேஷன் ரிப்போர்ட்டில் இந்தியாவோட எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் சேர்த்து வெறும் 68% டாய்லெட்ஸ் தான் யூஸபிளாக இருந்துச்சு. 10% ஸ்கூல்ஸில் ஹேண்ட் வாஷ் ஃபெசிலிட்டி கூட இல்லை அண்ட் 30,000 ஸ்கூல்ஸ்க்கு ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது. இந்த மாதிரி விஷயம்னால ஸ்கூல்ஸில் ஹைஜீன் ரொம்ப கம்மியாக இருக்குது. டைம் போக போக இந்த டேட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நம்ம வெறும் ஹோப் தான் பண்ண முடியும். The water is so dirty that it is not fit to be used even in toilets. However, to prepare midday meals, the vegetables are washed in this water. கவர்மெண்ட் கூட ஸ்வச் பாரத், ஸ்வச் வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலும் எதுவுமே மாறல. பின்னி எங்கே தான் அதுக்கான காசுலாம் போகுதுன்னு ஒரு கேள்வி வருது. ப்ராப்பரான பில்டிங்ஸ் இல்லாமல் இருக்கிறது இந்தியன் ஸ்கூல்ஸோட ஒரு இன்னொரு பெரிய பிரச்சனை. சில வாட்டி ஸ்கூல் பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் புவராக இருக்கு அண்ட் அதால நிறைய ஸ்கூல்ஸில் பில்டிங்ஸை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிருக்கு. Before this incident took place, inspection has happened and nobody has taken action for that. We have told them, but everybody were irresponsible. நம்ம முன்ன பார்த்த UDIC ப்ளஸ் ரிப்போர்ட்ல ஆல்மோஸ்ட் 6,000 ஸ்கூல்ஸ்ல ஒரு பில்டிங் கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ்ல கையில செஞ்ச வீக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸ்கூல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான டீச்சர்ஸும் தேவை. பட் பிரச்சனை என்னன்னா அவங்க நிறைய தடவை ஆப்சென்டா இல்ல அன்குவாலிஃபைடா இருக்காங்க. 2023 TISS ரிப்போர்ட்டை பார்த்தா இந்தியாவில் அட்லீஸ்ட் 41% இங்கிலீஷ், மேத்ஸ் அப்புறம் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனே இல்லை. எவ்வளோ மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. இந்த டீச்சர்ஸும் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூல்ஸும் வேகமாக எவால்வ் ஆகிற டிஜிட்டல் வேர்ல்டோட டச்சிலே இல்லை. டெக்னாலஜி இன்னும் சீப்பாகவும் ஆக்சசபிளாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் மெஜாரிட்டியாக இந்தியன் ஸ்கூல்ஸில் பழைய டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் நோட் புக் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் வெறும் 45.8% ஸ்கூல்ஸ்க்கு தான் கம்ப்யூட்டர் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வெறும் 34% ஸ்கூல்ஸ்க்கு தான் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளி உலகத்தை பற்றி எதுவுமே கற்றுக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் அவங்கள பற்றி அவ்வளோ கம்மியாக கேர் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்தியாவோட ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும் ஒரு காமனான விஷயம் என்னன்னா அவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம ஒரு பையனாக இருந்தால் நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு தடவை ஹேர் கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லை பொண்ணாக இருந்தால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டைலில் முடிய கட்டணும். ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனாலும் லைனில் போகணும்னு சொல்லுவாங்க. அண்ட் டிசிப்ளின் பேரில் எஜுகேஷனுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு நம்மளை யூனிஃபார்ம்ஸ் போட வைக்கிறாங்க. அண்ட் அதால் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி போகுதுன்னு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த விஷயம்லாம் ஸ்கூலில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணால் அது ஒரு கெட்ட விஷயமா பார்க்குறாங்க. அண்ட் ஸ்கூலோட ஸ்டாஃபும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதால தான் நம்ம சொசைட்டியில் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு ஆப்போசிட் ஜெண்டரோடு பேசுறது ஒரு பேரியரை உடைக்கிற மாதிரி இருக்குது. இதுக்காக தான் நம்ம எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணி ஈக்குவலாக டெவலப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். டிக்ளைன் இன் மென்டல் ஹெல்த் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை ஓவராக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு வந்தால் இந்தியா ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் கண்ட்ரிஸாக இருக்கும். 2021 13,089 ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரிப்போர்ட் பண்ணாங்க. அது 2017 9,905 டெத்ஸ்லேருந்து 32.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக ஒவ்வொரு நாளும் 36 ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. நீட் பிரச்சனால இருந்த அனிதா, JEE பண்ண முடியாததால தற்கொலை பண்ண நிஹாரிகா சொலாங்கி, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாததால உயிரை விட்ட அஞ்சலி குமாரி. நம்மளோட உடஞ்சு போன எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு இவங்க எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிள். இந்த பிரச்சனை மோஸ்ட்லி ஸ்கூல்ஸும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போடுற ப்ரெஷரால தான் வருது. எக்ஸாமில் பயங்கரமான காம்படிஷன், தேவையில்லாத கஷ்டமான லாங்கான ஹோம் ஒர்க்ஸ், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது.
பேரண்ட்ஸ் கூட இதால் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் அவங்க வந்து முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அவங்க ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்கறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இல்லை பேரண்ட்ஸ்க்கா? அன்ஃபார்ச்சுனேட்டாக மென்டல் ஹெல்த் விஷயத்தை இந்தியன் சொசைட்டியில் நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை. இதுக்கான காரணம் வந்து ரேட் ரேஸ் கல்ச்சர். அது என்னன்னா எல்லாருமே சொசைட்டியில் மேலே ஏறதுக்கு ஓவராக வேலை செய்வாங்க. ரீசெண்டாக சென்னையில் ஸ்கிசோஃப்ரெனியா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பண்ண ஒரு ஸ்டடியில் 30%க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டிலேருந்து சஃபர் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. இதில் சேடான விஷயம் என்னன்னா சஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸில் 5% கம்மியாக தான் ஹெல்ப்புக்காக தெரப்பிக்கு போனாங்க. பட் மற்றவங்களுக்கு தெரப்பிக்கு போக வசதி இருந்தாலும் போகலை. ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற கம்யூனிட்டிஸும் இந்த இஷ்யூஸை பற்றி அவேர்னஸ் கொண்டு வர பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் ஹெல்த்லேருந்து சஃபர் பண்ணுறது அப்புறம் தற்கொலை பண்ணுறது டைம் போக போக ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அப்யூஸ். ஸ்டூடெண்ட்ஸோட புவரான மென்டல் ஹெல்த்க்கான இன்னொரு காரணம் வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணுற பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ். பட் அதே டைமில் நம்மளோட லாஸில் ஃபிசிக்கல் ஹார்ம் தப்புன்னு கிளியராக சொல்லுது. ஸ்டூடெண்ட்ஸை ரூலர் இல்லை ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப அசிங்கமான வழியிலெல்லாம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்யூஸ் பண்ணுறதுலாம் யூஸ்வலாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பண்ணுவாங்க. இதால் விக்டிம்ஸ்க்கு அவங்களால மறக்க முடியாத அளவுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்குது. பட் இது பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் மட்டும் பண்ணுறதில்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் புல்லி பண்ணுறது கூட இந்தியன் ஸ்கூல்ஸில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. த டீச்சர் ஃபவுண்டேஷன் அண்ட் விப்ரோ அப்ளைங் தாட் அண்ட் ஸ்கூல்ஸோட 2019 ஸ்டடியில் கிரேட் 4 to 8ல் 42% ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் கிரேட் 9 to 12ல் 36% ஸ்டூடெண்ட்ஸ் புல்லிங்லேருந்து சஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட். அண்ட் இந்த விக்டிம்ஸ்க்கு அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதில்ல. ஸ்கூல்ஸ்லாம் புல்லிங்கை ஒரு சீரியஸ் இஷ்யூவாக பார்க்குறதில்ல. டீச்சர்ஸ்லாம் இன்வால்வ் ஆக வேணாம்னு பிரச்சனையை இக்னோர் பண்ணுறாங்க. அண்ட் இதால் புல்லிங் கண்டினியூ ஆகுது. ஸோ இது சீக்கிரமாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். மணி எக்ஸ்ப்ளாய்டேஷன். நம்ம சொசைட்டி எவ்வளோ க்ரீடியாக இருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதால் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட புவரான குவாலிட்டியும் மெயின்டெனன்ஸால் பேரண்ட்ஸ்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. Tier 1 அப்புறம் Tier 2 சிட்டிஸில் இருக்கிற சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் அதிகமாக டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, பட் அதோடு சேர்ந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், லேப் ஃபீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ், புக்ஸ், ஸ்டேஷனரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. ஆர்கேபுரமில் இருக்க டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் ஜஸ்ட் ஒரு நர்சரி ஸ்டூடெண்டோட அட்மிஷனுக்காக 25,200 rupees கட்ட வைக்கிறாங்க. பட் ஸ்கூலை பார்த்தா அது ஒரு மாடர்ன் ஸ்கூல் மாதிரியே தெரியல. மற்ற இந்தியன் ஸ்கூல்ஸ் மாதிரி ஆவரேஜாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் அவங்களோட ஃபீஸை கட்ட முடியலைன்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் அவங்களோட இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸை பிடிச்சி வச்சு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அண்ட் எக்ஸாமும் எழுத விட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தால தான் 2022 ஹைதராபாத் நாராயணா காலேஜில் நடந்த இன்சிடென்ட்ஸ் மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது. அங்கே சந்தீப்னு ஒரு ஸ்டூடெண்ட் செல்ஃபா அவனோட உடம்பை நெருப்பில் பற்ற வச்சுட்டான். இது ஏன்னா அவன் ஃபீஸ் கட்டாமல் இருந்ததால பிரின்சிபல் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்கல. கவர்மெண்ட்ல வேலை செய்கிற ஆளுங்க கூட அவங்களோட பசங்களை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புறாங்க. பட் ரியாலிட்டியில் அவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட கண்டிஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. இது அநியாயமா இல்லையா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். நம்ம இப்போ வரைக்கும் கவர் பண்ண பிரச்சனைங்க, எக்ஸாம்பிளுக்கு டீச்சர்ஸ் அன்குவாலிஃபைடாக இருக்கிறது, புவரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவுடேட்டட் கரிக்குலம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். 1968லேருந்து இப்போ வரைக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஜிடிபியிலேருந்து 6% எஜுகேஷன் மேலே ஸ்பெண்ட் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் 2022 to 23 எக்கனாமிக் சர்வேயை பார்த்தா 55 இயர்ஸ்க்கு அப்புறமா கூட ஜிடிபியிலேருந்து வெறும் 2.9% தான் எஜுகேஷன் மேலே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே டாப் பொசிஷன்ஸில் இருக்க சில கரப்டான ஆளுங்க ஊழல் பண்ணுறாங்க. அண்ட் இதால் ஸ்கூல்ஸோட டெவலப்மெண்ட் தான் எஃபெக்ட் ஆகுது. பட் சம்டைம்ஸ் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி சில விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த பாலிசியில் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணாங்க? ஒரு ஃப்ளெக்சிபிளான கரிக்குலமை இன்ட்ரடியூஸ் பண்ண பார்த்தாங்க. அதில் நிறைய விதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, அப்புறம் எத்திக்கல் வேல்யூஸ் மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணும். பட் கடைசியில் இது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஏன்னா ரீசோர்ஸஸ் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் எஜுகேஷன் செக்டரோட மற்ற சில ஏரியாஸ் இது வெல்கம் பண்ணலை. இது வச்சு NEP பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. பட் வெறும் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னு காட்டுறதுக்கு தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளோட சொசைட்டியில் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எஜுகேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுல எப்பவுமே ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஓவர் பாப்புலேஷன், கம்மியான சீட்ஸ், அப்புறம் வேலை பிரச்சனை. நம்ம நாட்டில் நிறைய பேர் இந்தியா மோஸ்ட் பாப்புலேட் கண்ட்ரியாக இருக்கிறத பெருமையாக பார்க்குறாங்க. ஓவர் பாப்புலேஷன் நம்மளோட நாட்டுக்கு வெறும் கெட்டதை தான் கொண்டு வந்திருக்கு. அண்ட் அதால் நம்மளோட கரியர்ஸும் சஃபர் பண்ணுது. காலேஜில் சீட் வாங்குறதுக்காக நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ்க்கு பயங்கரமான அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் வருது. எக்ஸாம்பிளுக்கு நியூ டெல்லியில் இருக்கிற ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் மெடிக்கல் கோர்ஸ்க்காக வெறும் 50 சீட்ஸ் தான் இருக்கு. பட் அதுக்கு 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இதால் அக்செப்டன்ஸ் ரேட் வந்து வெறும் 0.05% இருக்கு. ஸோ மிச்சம் 89,000 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போவாங்க? நீட் UG எக்ஸாம் மெடிக்கல் காலேஜஸ்க்காக ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கு.
இந்த வருஷம் 23.3 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் அதை எழுதினாங்க. பட் வெறும் 13 லேக்ஸ் தான் கிளியர் பண்ணாங்க. ஸோ இந்த 13 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மெடிக்கல் சீட் டிசர்வ் பண்ணுறாங்க இல்லையா? பட் இந்தியாவில் வெறும் 542 காலேஜஸ் தான் MBBS ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அப்ராக்சிமேட்டாக 80,000 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ மிச்சம் 12 லேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்கும் டைமும் கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக போயிடுது. அண்ட் அவங்க திரும்பி இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணணும். ப்ரைவேட் காலேஜஸில் காசை கட்டி கூட போகலாம். பட் அது புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்ஃபேராக இருக்கும். இந்த பிரச்சனைங்க எல்லாமே எடுத்து மற்ற கோர்சஸோட மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிய வரும். இதில் வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த சீட்ஸ் எல்லாம் சில வாட்டி டொனேஷன் என்ற பேரில் லட்சம் கணக்குக்கு விற்பாங்க. இல்லை ஒரு சில கம்யூனிட்டிஸும் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளுங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சீட்டுக்காக ரெசர்வேஷன் சிஸ்டம் கூட இருக்கு. அண்ட் அது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அப்புறம் பேக்வர்ட் கிளாஸஸ் மாதிரி அப்ரெஸ் ஆன குரூப்ஸ்க்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. பட் காலம் மாறிடுச்சு. அண்ட் இப்போ அது ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷனாக இருக்குது. எல்லாம் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் பணக்காரங்க கிடையாது. அண்ட் எல்லாம் SC, ST, OBC ஸ்டூடெண்ட்ஸ் புவர் கிடையாது. இப்போ இருக்கிற சிஸ்டமில் சீட்ஸில் ஒரு பெரிய அளவு SC, ST அப்புறம் OBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசர்வ்டாக இருக்குது. இதால் சம்டைம்ஸ் ரிசர்வ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சீட் கிடைக்காம போயிடுது. கேஸ்ட் பேஸ்டாக ரிசர்வ் பண்ணுறதை விட்டு கவர்மெண்ட் புவரான மக்களுக்கு எஜுகேஷன் ஆக்சஸ் கொண்டு வர பார்க்கணும். ஜாதி, மதம், இனம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளோட சொசைட்டியில் எந்த விஷயத்துக்குமே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடாது. அது நம்ம சொசைட்டியை பல காலம் பின்னாடி தள்ளி வச்சிடும். நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ். ஸோ எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். கவர்மெண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய வருஷம் கஷ்டப்பட்டு நல்ல கிரேட்ஸோட காலேஜ் முடிக்கிறீங்கன்னு நினச்சி பாருங்க. அண்ட் இப்போ நீங்கள் வேலைக்கு தேடுறீங்க. ஈஸியாக இருக்கணும் இல்லையா? இல்லை, ஜாப் மார்க்கெட் காலேஜ் சுச்சுவேஷனை விட இன்னும் மோசமாக இருக்குது. கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி தான் குஜராத்தில் ஒரு இன்டர்வியூவோட சுச்சுவேஷன் பார்த்தோம். 800 ஆளுங்க வெறும் 40 ஜாப் வேகன்சிஸ்க்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் போன 4 மாசத்துல 46,000 கிராஜுவேட்ஸும் போஸ்ட் கிராஜுவேட்ஸும் ஹரியானாவில் பெருக்கிற வேலைக்கு அப்ளை பண்ணாங்க. இது வெறும் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான். பட் இதே மாதிரி எல்லா செக்டர்ஸ்லயும் பிரச்சனையா இருக்கு. இதை பத்தி எதுவுமே பண்ணலன்னா நம்பர்ஸ் ஏறிக்கிட்டு தான் போகும். சென்டர் ஆஃப் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமியோட 2022 டேட்டால இந்தியன் பாப்புலேஷன்ல வெறும் 40% மக்கள் தான் எம்ப்ளாய்டா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் மற்ற கண்ட்ரீஸ்ல அது அட்லீஸ்ட் 57 to 60% இருக்கு. அது ஒரு ரொம்ப கம்மியான நம்பர். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் வந்து 141 crores. மைக்ரேட்டிங் இந்தியன்ஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா விட்டு ஃபாரின்ல படிக்கிறாங்க இல்லை ஒர்க் பண்ணுறாங்க. பியூரோ ஆஃப் இமிகிரேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா 7.6 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் 2023ல இந்தியா விட்டு ஃபாரின்ல படிக்க போயிருக்காங்க. பட் வெறும் 40,000 ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஃபாரின்ல வேலை தேடி போகிற மக்கள் கூட சேர்த்தா ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் 25 லேக் இந்தியன்ஸ் நாட்டு விட்டு கிளம்புறாங்க. அண்ட் அது வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் நம்பராக இருக்கு. இதால நம்மளோட நாட்டோட டேலண்ட் கம்மியாகுது. பட் நம்ம அவங்கள பிளேம் பண்ண முடியுமா? அவங்க போகிற கண்ட்ரீஸில் நல்ல எஜுகேஷன், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதிகமான சேலரி அண்ட் ஓவராலாக ஒரு பெட்டர் சொசைட்டி கிடைக்குது. அவங்க அதை எதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணணும்? சில பெரிய கம்பெனிஸில் இந்தியன்ஸ் டாப்பாக இருக்காங்கன்னு இந்தியன் மக்கள் அது பெருமையாக பார்க்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட், அடோபி. பட் ரியாலிட்டி என்னன்னா அவங்க இந்தியாவுக்கு பெருசாக எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது கிடையாது மற்ற கண்ட்ரீஸோட கம்பேரிஷன். ஸோ இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்த்தா மற்ற டெவலப் கண்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்காங்க அண்ட் இந்தியா அவங்கள பார்த்து என்ன கற்றுக்கலாம்? வேர்ல்டோட பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸை பார்த்தா ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் எப்போவுமே டாப்பில் இருக்கும். ஃபின்லாண்ட் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபின்லாண்டில் எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் கிடையாது. பட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எண்டில் நேஷனல் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்கும். இதால் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு இந்தியா மாதிரி ரோட் லேர்னிங் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக டீச்சர்ஸ் செல்ஃபாக ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கிரேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஓவரால் ப்ராக்ரஸ் மற்ற ஸ்கூல்ஸோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ட்ராக் பண்ணுவாங்க. டீச்சர்ஸும் ஹைலி குவாலிஃபைடாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கம்பல்சரியாக மாஸ்டர்ஸ் டிகிரி தேவை. ஈக்விட்டி மேலே கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் கூட கன்சிடர் பண்ணுறாங்க. ஸ்கூல் டே ஷார்ட்டாக இருக்கும், ஹோம் ஒர்க்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கூல் யூஸ்வலாக 9 to 9:45 AM ஆரம்பிக்கும் அண்ட் 2 to 2:45 PM முடியும். அது இந்தியாவோட யூஸ்வல் 8 AM to 4 PM விட நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்லிக் கொடுக்க பார்ப்பாங்க. அண்ட் அதுக்காக நிறைய சப்ஜெக்ட்ஸை ஒன்றா சேர்ப்பாங்க அண்ட் கொலாபரேஷனை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதால் கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகுது அண்ட் அவங்க ஒரு டீமாக வேலை செய்ய கற்றுப்பாங்க. ஃபின்லாண்டில் ஃபார்மல் எஜுகேஷன் கொஞ்சம் லேட்டாக 7 வயசு தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. பட் கம்பல்சரி கிடையாது. வெறும் 9 years எஜுகேஷன் தான் கம்பல்சரி. ஸோ இந்தியாவோட 10+2 சிஸ்டமை விட 3 years கம்மி. அண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரீ எஜுகேஷன். ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் யூரோப்பியன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக எஜுகேஷன் கிடைக்கும். ஏன்னா எஜுகேஷனை எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ரைட்டாக பார்க்குறாங்க. ஏர்லி இயர்ஸில் ஸ்கூல் மெட்டீரியல்ஸ், மீல்ஸ் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் காசு கொடுக்க தேவையில்லை.
In Finland, school lunches, like books and excursions, are free. And in our system, everything is free for the students actually. We don't collect any money from the parents. நிறைய விதமான ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்டடி கிராண்ட்ஸ் அப்புறம் லோன்ஸ்லாம் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. வேர்ல்டோட மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிஸ் லிஸ்ட் எடுத்து அது வேர்ல்டோட பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா அது ரொம்ப சிமிலராக இருக்குது. எதுக்கு அப்படி இருக்குன்னு கிளியராக தெரியுது. ஃபின்லாண்ட் மாதிரி ஊருங்கள்லேருந்து இந்தியா நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிஸ்டம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுது. இது ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. இந்த எஜுகேஷன் சிஸ்டமால தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் செல்ஃப் டிஸ்கவரியில் ஃபெயில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எந்த விஷயத்தில் ஸ்கில்டாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ண முடியலை. எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அண்ட் அவங்களோட ஃபில்டரில் ஃபிட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தூக்கி போட்டுடுறாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் இந்த சுச்சுவேஷனை பற்றி பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே மாறலை. கவர்மெண்ட் தான் இந்த இஷ்யூஸை ரெக்கக்னைஸ் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டமை பெட்டர் பண்ணுறதுக்கு லாஸ் கொண்டு வரணும். அது நடக்கிற வரைக்கும் நம்ம இதை பற்றி பேசி அவேர்னஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. பை த வே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.